Hello friends, welcome to 𝗂𝗶𝗶𝗏. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வாட்ஸ்அப்ல உங்களோட ஓன் போட்டோக்களை ஸ்டிக்கரா எப்படி நம்ம பயன்படுத்துறது, ஸ்டிக்கரா நம்ம எப்படி யூஸ் பண்றத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள பார்க்கிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர் நம்ம போட்டோக்களை பயன்படுத்துகிறதுக்கு என்னோட 4 போட்டோவை பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன். இப்படி இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுங்கிறதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பர்சனல் ஸ்டிக்கர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில். இப்போ நான் புதுசாக வந்து ஒரு ஸ்டிக்கரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக ஸ்டிக்கரை ஆட் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடில் கீழே இருக்கு பாருங்க, கார்னரில் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி காமிக்கும். இதில் அந்த பேக் நேமை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த பேக் நேம் வந்து இதில் நியூ அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த பேக் நேம் வந்து நியூன்னு போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோக்களை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆட் பண்ண போகிற ஃபோட்டோக்கள் எல்லாமே இங்கே காமிக்கும். இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த ஃபோல்டர்லேருந்து வந்த ஃபோட்டோக்கள் இது தான். ஸோ இந்த ஃபோட்டோ இதை நான் 3யுமே சூஸ் பண்ணிக்கிறேன். அதை போக நிறையா பாருங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருக்கு ஃபோட்டோஸு, இதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறையா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணது எல்லாமே இதில் காமிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த பேக்கோட. இதில் பாருங்கள் நம்ம சேனலோட ஸ்டிக்கர் இருக்குது. நான் அந்த சேனலோட ஸ்டிக்கரையும் சேர்த்துக்கிறேன். இப்படி வந்து நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ் ஐகான்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சரி, ஓகே. இந்த நியூங்கிற நேமோட இதில் வந்து இந்த பேக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது பக்கத்தில் பாருங்கள், அது வந்து பக்கத்தில் வந்து வீடியோ ஜிஃப் இமேஜ் மாதிரி இருக்குது. இந்த ஜிஃப் இமேஜ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஜிஃப் இமேஜ் அனிமேட்டட் இமேஜஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட அனிமேட்டட் இமேஜஸ் நான் ரெடி பண்ணலை. இருந்ததுன்னா நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை 7 இமேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 இமேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 7 இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக நான் 2 வாட்ஸ்அப் இருக்குது. இந்த 2 வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணவா வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவான்னு பார்க்கணும். நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன், ஆடட் கொடுத்துட்டேன். இதில் பாருங்கள், கடைசியாக நம்ம யூஸ் பண்ண அந்த நியூங்கிற ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இதில் இருக்கும். மேலே வந்துருச்சு பார்க்குறீங்களா, மேலே வந்துருச்சு. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். தேவைப்பட்டால் பிஸ்னஸ்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பு அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் நான் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3வது. ஜஸ்ட்டு நான் அதில் கொடுத்துட்றேன். இப்போ நான் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கிறது எனக்கு காமிக்குது பாருங்கள், 𝗂𝗶𝗏𝗏 வருதா. இது என்னோடய ஃபோட்டோ எந்த அளவுக்கு நம்ம சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு காமிக்கும். இது எல்லாமே நம்மளோட ஓன் ஃபோட்டோக்களை பயன்படுத்தி நம்ம வந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் ஃபோட்டோக்களை பயன்படுத்தி ஸ்டிக்கர் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 𝗂𝗶𝗏𝗏 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.